உலகம் ஒரு நூலகம்தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தகம். எந்த வரிசையில் இடம்பெறுகிறான் என்பது அவரவர் குணங்களை பொறுத்து அமைகின்றது. நம்மால் வேறு எப்படியும் பயணிக்க முடியாத உலகிற்கு நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு மந்திர கம்பளம் புத்தகம். அக்கறை உள்ள பெற்றோரும் அலமாரி நிறைய புத்தகங்களும் வாய்க்கப்பெறும் குழந்தையே அதிர்ஷ்டசாலி. நூலகத்தில் சரிந்து கிடக்கிற புத்தகங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் நிமிர்ந்து நின்றவர்களின் வரலாறு. மூடத்தன நோயை முற்றாக விரட்டும் மூலிகைகளே புத்தகங்கள். ஒரு நூலகத்தையும் ஒரு தோட்டத்தையும் வைத்திருக்கும் ஒருவருக்கு வேறெதுவும் தேவைப்படாது. சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களுடன் இருப்பான். சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான். புதிய புத்தகத்தை வாசிக்கும்போது புதிய நண்பன் ஒருவனை சந்திக்கிறோம். அதை மீண்டும் வாசிக்கும்போதோ நீண்டகால நண்பனை சந்திக்கிறோம். நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கும்போது வெறும் காகிதமும் மையும் வாங்கவில்லை, புதிய ஒரு வாழ்வையே வாங்குகிறீர்கள். போரில் கலந்து கொள்வதை விட கூடுதல் தைரியம் ஒரு சில புத்தகங்களை வாசிக்க தேவைப்படுகிறது. புத்தகம் என்பது பையில் சுமந்து செல்ல முடிந்த ஒரு பூந்தோட்டம். எங்கே நல்ல புத்தகங்கள் எரிக்கப்படுகின்றனவோ அங்கே விரைவில் நல்ல மனிதர்களும் எரிக்கப்படுவார்கள். உலகிலுள்ள அனைத்து வகை துயரங்களின் விடுதலை ஒரு புத்தகத்தில் உள்ளது. ஒரு நல்ல வாசகனை கொண்டே ஒரு நல்ல புத்தகம் அடையாளம் காணப்படுகிறது. மண்புழுக்கள் மண்ணை வளமாக்கும், புத்தக புழுக்கள் மனதை வளமாக்குவர். ஒரு நல்ல புத்தகம் திறந்து கொண்டால் நரகத்தின் வாசல் மூடப்படும். புரட்சி பாதையில் கை துப்பாக்கியை விட பெரிய ஆயுதம் புத்தகம் மட்டுமே. ஒரு நல்ல புத்தகம் வாசித்து முடிக்கப்படுவதே இல்லை. நன்றி, வணக்கம்.